எல்லாருக்கும் அன்பு வணக்கம். வழக்கமாக நம்மளுடைய பேஜில் தேசபக்தி தெய்வ பக்தி சம்பந்தமான வீடியோஸ் தான் போடுவோம் வழக்கமாக இத்தனை வருஷமாக. ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு சின்ன மாற்றம். ஆனால் நம்மளுடைய வழியிலேருந்து பிறழாமல் இந்த மாற்றம் என்ன அப்படின்னா, வழக்கமாக பக்தின்னா என்ன? இறைவனிடத்தில் காண்பிக்கக்கூடியது பக்தி. ஆனால் பரஸ்பர ஒரு மனிதர்கள்ட்ட காண்பிக்கக்கூடிய அந்த அன்பு கருணை, அதுதானே பக்திங்கிற லெவலுக்கு நம்மளை அடுத்த ஸ்டெப் கொண்டு போகும். அப்படி பரஸ்பர மனிதர்களிடத்தில் செலுத்தக்கூடிய அன்பினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இன்னைக்கு நம்ம இந்த சுச்சிரம் ஃபுட்ஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்குறோம். இது என்ன சுச்சிரம் ஃபுட்ஸ் அப்படின்னா, நீ இந்த கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறியா அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லை. இன்னைக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனில் சீர்பக்ஷணம் சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏதோ ஒரு ஃபேமஸ் கேட்ரர்ஸ் 4 பேரை சொல்லி இது அந்த பட்சணமா அப்படின்னு கேட்டபோது அந்த நண்பர் என்கிட்ட சொன்னார், இல்லை இது சுச்சிரம் ஃபுட்ஸோட பட்சணம், இது நாங்கள் வேணும்னே ஆசையாக இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். அப்படியா, அந்த சுச்சிரம் ஃபுட்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், வழக்கமாக கொடுக்குற ஃபுட்ஸ் கிடையாது இது ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ். இது அறிவுசார் குறைபாடு உள்ள நியூரோ டைவர்ஸ் இண்டிவிஜுவல்ஸ், அறிவுசார் குறைபாடு உள்ள இந்த இளைஞர்கள்லாம் அவர்களுக்காக அவர்களே நடத்தக்கூடிய ஒரு என்டர்பிரைஸ் MSME தான் இந்த சுச்சிரம் ஃபுட்ஸ். இதுலேருந்து அந்த இளைஞர்களே இதில் வேலை செய்கிறார்கள். அதில் வர ரெவென்யூ அவர்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் சேமிப்பு வைப்பாக வைக்கப்படுகிறது. இது அவர்களே அவர்களுக்காக அவர்களுடைய வாழ்க்கைக்காக பண்ணக்கூடியது. அதனால மேற்கொண்டு இந்த சுச்சிரம் ஃபுட்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நான் இன்னைக்கு அந்த கஞ்சி மாவை டேஸ்ட் பண்ணதுனாலையும் அந்த சீர்பக்ஷணத்தை ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டதுனாலையும் தான் வேகமாக வீட்டுக்கே கூட போகாமல் அப்படியே இன்னைக்கு இந்த லைவை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணுறது. வாருங்கள் அந்த தயாரிப்பு கூடத்துக்குள்ளே போகலாம். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறார்கள். நம்ம அந்த எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம பார்க்கலாம். இது இட்லி மிளகா பிடிக்கு வறுத்து வச்சிருக்கிறார்கள். இந்த இளைஞர்களையும் நம்ம பார்க்கலாம். இந்த சீர்பட்சணம், இந்த முறுக்கெல்லாம் சாப்பிட்டு தான் நான் ரொம்ப மயங்கி போய் இந்த இடத்துக்கு வரதுக்கு காரணமாக இருந்தது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது எல்லாமே இண்டிவிஜுவல் பேக் பண்ண சீர்பக்ஷன் போடுறது. இது மாதிரி நாங்கள் பல்க் பேக்கிங் 1/4 கிலோ பேக் 1/2 கிலோ பேக் அந்த மாதிரியும் பண்ணுறோம். இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி மறுநாளே கஸ்டமர் கையில் கொடுத்துரும். ஸோ ஷெல்ஃப் லைஃப் நாங்கள் வச்சுக்கிறது இல்லை. இது எல்லாமே சன்ஃப்ளவர் ஆயிலில் பண்ணுறது. அந்த ஆயிலெலாம் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆயிலை ரீயூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த சிக்கு வாசனை கூட வராது. இதில் மிக்சர், ஓம்புடி, மனோகரம், என்னோடய ஃபேவரட் மனோகரம், சீடை, லட்டு எல்லாமே இருக்குது. மாலாடு. ஸோ உங்களோட வெரைட்டியை பார்க்கலாம். சாம்பார் பொடி, மிளகா பொடி, அடை மிக்ஸ், பருப்பு பொடி, ரசப்பொடி, மில்லட் அடை மிக்ஸ். இது நிறைய வீடுகளில் இன்றைக்கி மில்லட் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்படிப்பட்ட நமக்கெல்லாம் அந்த மில்லட் அடை மிக்ஸ் ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இவ்வளோ நேரம் ஊற வச்சு டக்குன்னு வாக்கலாம் அப்படின்னா அடை வாத்துடலாம். இது மாதிரி மில்லட் தோசா மிக்ஸ், ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளோர், வெறும் ராகி ஃப்ளோர் இல்லை, அதை முளைக்கட்ட வச்சு அதுக்கப்புறம் அதோடைய பொடி, இது கேழ்வரகு தோசை மாவு, நியூட்ரிஷியஸ் கஞ்சி மிக்ஸ். நான் இன்றைக்கி மத்தியானம் என்னோடய சித்தி வீட்டில் இந்த கஞ்சி மாவை குடிச்சு பார்த்து இவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு உடனே தான் எனக்கு ஆசை வந்தது, எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு. இந்த நியூரோ டைவர்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் அவர்களும் நாங்களும் இந்த சமுதாயத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறோம், எங்களுக்கும் இந்த சமுதாயத்தில் ஒரு முக்கிய பங்கு இருக்குதுன்னு நாங்களும் ஒன்றும் சோட போகலைங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த நம்பிக்கை குறையாமல் செய்கிறார்கள். நம்ம இவர்களோட சேர்ந்து எப்படி கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய குடும்பங்களில் இந்த மாதிரி நியூரோ டைவர்ஸ் இண்டிவிஜுவல்ஸ், அறிவுசார் குறைபாடு உள்ள இளைஞர்கள் இருந்தாலோ இல்லை அக்கம் பக்கத்து நண்பர்களுக்கு இருந்தாலோ இங்கே சுச்சிரம் ஃபுட்ஸ் இவர்களுக்கு ஸ்கில் டெவலப் செய்வார்கள். அதே மாதிரி அடுத்தது ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம ரீட்டைல் பீப்புளாக இருந்தால் நம்ம வாங்கி விற்று இவர்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி கேட்ரஸாக இருந்தால் பல்க் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணி எங்கெங்கேயோ வாங்குகிறோம், இவர்கள்ட்ட வாங்கி ஒரு சோஷியல் காஸ்ட்டு நம்ம உதவி புரியலாம். அதே மாதிரி கம்பெனியில் வேலை பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனி கிஃப்ட்ஸ் இருக்கு இல்லையா, பல்க் ஆர்டர்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். கார்பரேட் கிஃப்ட்ஸும் இவர்கள் செய்கிறார்கள். எங்கெங்கேயோ வாங்கிறதுக்கு இந்த குவாலிட்டி ஃபுட்ஸ் இந்த இளைஞர்களுடையது சுச்சிரம் ஃபுட்ஸில் வாங்குவோம். ஊர் கூடி தேரெழுப்போம்.